அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் திருவிழா. இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், ஏன்னா அது உங்களுடைய உரிமை. இப்போ நாம் பார்க்க போகிறது, இந்த தேர்தலில் பல கட்சிகள், பல ஆளுமைகள் போட்டியிட போகிறாங்க. அவர்களை பற்றிய, அந்த கட்சிகளை பற்றிய ஒரு சில விமர்சன பார்வைகள் தான். திமுக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொல்கிறது இது ஆலமரம் போன்ற ஒரு கட்சி, இந்த கட்சி அழிக்கவே முடியாது, இதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு உண்மை இருக்குது. ஏன்னா 75 ஆண்டு கால வரலாறு இந்த கட்சிக்கு இருக்குது. இந்த கட்சியை ஏன் அழியாமல் இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த கட்சியிலேயே பயணப்பட்ட சில பேர், ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு இருந்தாலும் சரி, இல்லை இந்த கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவங்க புதிய கட்சி ஆரம்பிச்சு இருந்தாலும் சரி, இல்லை இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா கட்சிகளும், இதர எல்லா கட்சிகளுமே எதிர்த்த ஒரே ஒரு கட்சி எதுனாக்கா அது இந்த திமுக. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த திமுகவுக்கு இருக்கு. இப்போ இந்த திமுக அழியுமா அழியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்கணும். எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அழியும். ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா, அது எப்போ அழியுது, யாரால் அழியுது, எதன் காரணம், இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். அதே இந்த திமுகவை நோக்கி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த திமுகவும் அழியும். எப்பொழுதுன்னா, இந்த திமுகன்ற பேர் இயக்கம் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கு. இந்த தலைமை, இந்த பேர் இயக்கம் எப்பொழுது அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கையில் போகுதோ அப்பவே இந்த திமுகவின் அழிவு காலம் தொடங்கும். ஏன் அப்படின்றது பின்னாடி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கட்சி இத்தனை ஆண்டு காலம் பயணப்பட்டது அப்படின்றதுக்கான காரணம் சொல்லணும். அண்ணா அவர்கள் தோற்றுவிக்கிறார் இந்த கட்சியை. இந்த கட்சியை அவர் எப்படி தோற்றுவிக்கிறார் அப்படின்னாக்கா, சாமானிய மக்களின் தேவைகளுக்காக ஒரு கட்சியை அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தேவையின் அடிப்படையில் இந்த கட்சி உருவாக்கப்படுகிறது. அவர் களத்தில் நிற்கிறாரு. அவர் பல போராட்டங்கள், பல சிறை எல்லாமே அவர் நடத்துகிறாரு. கடைசியில் ஒரு அரசாட்சி அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் வராரு. அதற்கு அப்புறம் இந்த கட்சியின் தலைமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களும் பல போராட்டங்கள், இந்த கட்சி உருவாக்குன அண்ணாவுக்கு துணைன்ற பல விமர்சனங்கள் திரு கருணாநிதி அவர்கள் மேலே இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, களம், அந்த போராட்ட களம், அதில் இவர் பங்கெடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு தலைமை வகிக்கிறார். அதனால இந்த கட்சி இன்னும் பயணப்படுது. இன்னைக்கு தலைமையில் இருக்க திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த திரு அண்ணா, திரு கருணாநிதி அவர்களோட பயணப்படுறாரு, அவர்களோட வாழ்றாரு. அந்த ஒரு காலகட்டமும் அவர் பயணப்படுறாரு. அதனால அவர் தலைமை வகித்த இந்த ஒரு காலகட்டமும் நகர்ந்து செல்லுது. ஆனா இது எப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போகுதோ, ஏன்னாக்கா அவர் இந்த களத்திலே போராட்ட மக்களோடு மக்களாகவோ, இல்லை அந்த களமாகவோ, இல்லை சிறையாகவோ எதுலேயும் அவர் பங்கெடுக்காம அவர் கையில் இந்த பேரியக்கம், ஒரு தேவையின் அடிப்படையில், ஒரு போராட்டத்தின் பேரில், ஒரு சக்தியின் பேரில் உருவாக்கப்பட்ட இந்த பேரியக்கம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருவரிடம் போகும்பொழுது கண்டிப்பாக அது அழிவு காலம் தொடங்கும். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த போராட்ட களத்துக்கே சம்மந்தப்படாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேரியக்கத்தை ஒரு குடும்ப கட்சியாக அவங்க சுருக்கும் பொழுது, ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள சுருக்கும் பொழுது, கண்டிப்பாக இந்த கட்சின்னு மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சுயநலத்தின் பேரில், ஒரு தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி சுயநலத்திற்காக மாற்றப்படும் போது, ஒரு குறிப்பிட்ட குடும்பமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், ஒரு சுயநலத்தை மையப்படுத்தி மாறும் பொழுது அந்த கட்சியோ இயக்கமோ கண்டிப்பாக அழிவை சந்திக்கும். அப்படித்தான் இந்த திமுகவும். இது எப்படி அவங்க எதிர்காலத்தில் கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.